பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து எப்படி நம்ம வந்து HTML அண்ட் CSS வச்சு ஒரு இமேஜ் நம்ம வெப்சைட்குள்ள கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியலன்னா, அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வீடியோவே காமிக்கிறேன். என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட் போடுறேன். நீங்க என்ன வெப்சைட் வேணும்னு சொல்லுங்க. ஆ இப்போ வந்து நான் சும்மா ஆ இதுல இருக்க ஏதாவது ஒரு வெப்சைட் போய்க்கிறேன். யூடியூப் பேனர் ஆன்லைன் போட்டேன்னா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வருதுல்ல. ஓகே, இந்த வெப்சைட்ல நான் போய் காமிக்கிறேன். இந்த வெப்சைட்ல இதுல வந்து ஒரு இமேஜ் மாதிரி வருதுல்ல, இந்த இமேஜ் இந்த ஒரு ஃபுல்லா இமேஜஸா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெப்சைட்ல எப்படி இமேஜ் வருது, அது தொட்டா நம்ம வேற வெப்சைட்குள்ள போறதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ எப்படி இந்த இமேஜஸ்லாம் நம்ம யூடியூப் சேனல்ல இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி அந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்க அந்த இது பண்ணணும்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கணும். நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா நீங்க விண்டோஸ் 10 யூஸ் பண்றீங்கன்னா நோட் பேட் அவங்களே ஒரு கொடுத்துருப்பாங்க. இதுல போயிட்டு நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இதுல போய் பாடின்னு போடுறேன். பட் எந்த சஜஷனும் கீழே வரல பாத்தீங்களா? இப்போ வந்து நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. என்ன யூஸ் பண்ணணும்னா குரோம்ல போயிட்டு குரோம்ல போய்க்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இதை கட் பண்ணிக்கிறேன். குரோம்ல போயிட்டு அது சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் SUBLIME சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் டவுன்லோட் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். ஓகேங்களா? அந்த சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளிக் பண்ணோம்னா இங்க வந்து டவுன்லோட்னு மேல ஒரு ஆப்ஷன் அமைக்குது. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணக்கூடாது, வேணாம். அது கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது இந்த வெப்சைட்ல. இப்போ வந்து மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக் ஓஎஸ் கூட இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து விண்டோஸ் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து EXE ஃபைலாக இருக்கும். நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து இது வந்து லாஸ்ட் ப்ராஜெக்ட் கூடியது. இப்போ வந்து இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். உங்களுக்கு தெரியலன்னா நான் ஏதாவது எடிட்டிங்கில் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுறேன். இந்த ப்ளஸ் ஐக்கானை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 டேக் வந்திருக்கும். இந்த மாதிரி அன்டைட்டில்னு இதை வந்து நம்ம டைட்டில் கொடுக்கணும். அதாவது இந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுக்கணும். நான் ஏன் உங்களை 2 யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, ஒன்று வந்து HTMLக்கு, ஒன்று வந்து CSSக்கு. இப்போ வந்து HTMLக்கு ஓகேங்களா? சம்திங் எதையோ ஒன்று டைப் பண்ணிட்டு Ctrl+S கொடுங்க. இப்போ வந்து இது எந்த ஃபைலாக எந்த நேமில் டவுன்லோட் ஆகணும்னு கேட்கும். இப்போ வந்து நம்ம வந்து learn.html ஏன் நம்ம .html போடுறோம்னா நம்ம லேப்புக்கு அப்பதான் தெரியும் நம்ம ப்ராசஸருக்கு இது வந்து .html போட்டிருக்கான். இப்போ வந்து இது வந்து HTML ஃபைலா இருக்கும் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த லேர்னுன்னு நான் போட்டிருக்கேன்ல, அந்த லேர்னுக்கு பதிலாக நீங்க உங்க பேர் வச்சுக்கலாம், இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் வச்சுக்கலாம், என்ன மாதிரி வேணா பேர் வச்சுக்கலாம், எப்போன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லேர்னுன்னு போட்டுட்டு .html கன்ஃபார்ம் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சேவ் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி நான் ஓஎஸ்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஓஎஸ்ல இருக்கக்கூடாது. நீங்க ஓஎஸ்ல வந்து இதை பண்ண முடியாது. நான் டெஸ்க்டாப்ல வச்சுக்கிறேன். டெஸ்க்டாப்ல வச்சுட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இதுக்கு ஒரு இது கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு learn.css ஏன் .css கொடுக்குறீங்கன்னா இது வந்து CS ஃபைலா கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்க லேர்னுங்கிறது என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். .html .css அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கணும். இதுவே JavaScript இருந்தா நீங்க learn.js அந்த மாதிரி நீங்க வந்து சேவ் பண்ணும். ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டேக்லயுமே பேர் மாறிடுச்சு. மேல learn HTML learn CSS. இப்போ போயிட்டு இப்போ வந்து எதுக்கு நான் சப்ளைம் யூஸ் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா HTML போட்டு நம்ம டேப்னு ஒரு பட்டன் இருக்கும். உங்க லேப் எல்லா லேப்லயுமே கம்பல்சரி இருக்கு பட்டன். இந்த எஸ்கேப் கீழே ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? டேப்னு சொல்லிட்டு அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாவே நீங்க வந்து தனித்தனியா டைப் பண்ண தேவையில்லை. இதுவே உங்களோட நோட் பேட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்க தனித்தனியா டைப் பண்ணிட்டு இருக்கணும். எப்படின்னா இதை போயிட்டு இந்த மாதிரி நீங்க தனித்தனியா டைப் பண்ணிட்டு இருக்கணும். டாக் டைப் அந்த மாதிரினா டாக் டைப் அது மாதிரி நீங்க தனித்தனியா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. நம்மளுக்கு இங்க ஒரு பட்டன் அமுக்கினாலே
அந்த HTML போட்டு ஒரு டேப் பட்டன் அமுக்குனோனே இது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். அதுக்காக தான் நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து சப்ளைம் சொல்லலாம். ஓகேங்களா? அது மாதிரி இந்த விஷுவல் ஸ்டுடியோ அது மாதிரி நிறையவே இருக்கு. நீங்க என்ன இதுல பண்றீங்களோ அது வந்து நீங்க வந்து வீடியோஸ் டுட்டோரியல் நிறையவே யூடியூப்ல வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து மெட்டா கே கேசட்னு இருக்குல்ல, அதை வந்து நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த டைட்டிலுக்கு நடுவில் என்ன கொடுக்கலாம்? இந்த டைட்டில்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு புரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ வந்து பிகினர் கூடிய ஒரு வெப்சைட் செய்யலாம் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு வந்திருப்பீங்க. HTML-னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. HTML-ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து HTML-ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? நான் வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அதான் ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்ல. இது வந்து ஜஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். நீங்க வந்து இப்போ ஜாவா, பைத்தான் அது மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது கத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? இந்த CSS, HTML, ஜாவா ஸ்கிரிப்ட்னா கத்துக்கிறதுக்கு 2 நாள் நீங்க ஒரு முழு எஃபர்ட் போட்டு பண்ணீங்கன்னா ஒரு நல்ல வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 40 டேக் நீங்க வந்து படிச்சாலே போதும். ஒரு நல்ல வெப்சைட் நீங்க செய்யலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டைட்டில்னா என்னன்னு பார்த்துடலாம். டைட்டில்னா என்னன்னா, இப்போ வந்து நான் இந்த வெப்சைட் வச்சிருக்கேன்ல, இங்க வந்து ஒரு பேர் இருக்கு. இது வந்து டைட்டில் இல்ல. இங்க நான் ஒரு இந்த சரிங்க ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன். இந்த டவுன்லோட் இந்த இது இருக்குல்ல, இந்த இதுதான் டைட்டில்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை நம்ம வெப்சைட்டுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுல போயிட்டு நம்ம சேனல் பேரை வச்சுக்கலாம். ஏலியன் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? alien.com கொடுத்துக்கலாமா? alien.com. ஓகே. Ctrl+S கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது Ctrl+S கொடுத்தா தான் அது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க நான் லேர்ன் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்திருக்கும். நீங்க டெஸ்க்டாப்ல அந்த ஃபைல் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்க்டாப்ல போய் பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மேல பாருங்க alien.com அப்படின்னு நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு நல்ல பேரா வச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இங்க .com வைக்க தேவையில்லை. நான் தேவையாம வச்சுட்டேன். .com இல்ல ஏலியன் சப் எடிட்டர் அது மாதிரி என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேர் அங்க வச்சுக்கலாம். ஆனா பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். வியூவர்ஸ்க்கு வந்து அந்த வெப்சைட்டை வியூ பண்றவங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்க போயிட்டு நீங்க ஆல்ரெடி போட்டோ எடுத்த ஒரு இதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் போயிட்டு இமேஜஸ் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே இங்க வந்து நிறைய இது வந்திருக்கு. இந்த பைக்கு, நீங்க ஒரு பைக்ல வந்தீங்கன்னா பைக் இமேஜஸ், இல்ல பைக்கை பத்தி நீங்க வெப்சைட் செய்யணும்னா ஒவ்வொரு பைக்கோட இமேஜஸும் நீங்க இந்த ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிம்பிளா பண்றதுனால எப்படி கொடுக்குறேன்னா இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம், மினிமேக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐஎம்ஜின்னு போட்டு டேக் ஓப்பன் பண்ணணும், டேக் முடிக்கணும். அதுல வந்து கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா? ஐஎம்ஜின்னு என்டர் கொடுத்தோம்னா தானாவே சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் அங்கே கிரியேட் ஆயிரும். அந்த சோர்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வச்சிருக்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஒரு இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இதுல இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த இமேஜ் நல்லா இருக்கும். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்ல இருந்தா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா இங்க அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபுல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ வெறும் விவின்னு தான் இருக்கு. இது ஒரு ஃபுல் ஃபார்ம் போட்டா மட்டும் தான் இது வந்து எடுத்துக்கும் நம்ம லேப். இப்போ வந்து vv.jpgன்னு இருக்கு. வெளியே பார்த்தோம்னா வெறும் vvன்னு தான் இருக்கு. இப்போ வந்து vv.jpgன்னு போட்டா மட்டும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? vv.jpg. ஓகேங்களா? Ctrl+S கொடுத்துக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம வெப்சைட்ல போய் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அது வந்து நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு இந்த இமேஜ். ஓகேங்களா? இதோட ஹைட்டை குறைச்சிக்கலாம், வித்தை குறைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு எப்படி பார்டர் கொடுக்கறது மட்டும் இந்த வீடியோல பார்த்துட்டு அடுத்த வீடியோல போக போக நீங்க டெய்லி நம்ம வீடியோ கன்டினியூஸா பார்த்தீங்கன்னா நிறைய இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஏன்னா நானும் இப்பதான் ட்விட்டர் எல்லாம் முடிச்சு ஒரு 2-3 வெப்சைட் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து
எப்படி இந்த இதுக்கு பார்டர் சேர்க்குறேன்னு பார்த்துடலாம். இப்போ போயிட்டு நீங்கள் அந்த சப்ளைம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்ளைம் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே வந்து லேர்ன் சிஎஸ்எஸ் நம்ம ஒரு டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு வந்து அந்த பார்டர் எல்லாமே கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ போயிட்டு நம்ம BORDER பார்டர் ஒரு நிமிஷம் வருங்க. இமேஜுக்கு நம்ம பார்டர் ஓப்பன் பண்ணுறோம். அதனால IMG இமேஜில் போயிட்டு BORDER பார்டர்னு போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு சாலிடாக வேணுமா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். SO சாலிட்னு போட்டுட்டு இப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும்? இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச கலராக இதில் உங்களால் தேட முடியலன்னா ஒரு இதுவும் இல்லை. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு சிஎஸ்எஸ் கலர் கோட்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதில் வந்து பாருங்க. இதில் வந்து எனக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? இந்த டார்க் ப்ளூ நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை நான் கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் HEX அதாவது இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, Ctrl+A கொடுத்துட்டேன். ஓகேங்களா? Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு நம்மளோட இதுக்கு போய்க்கணும், சப்ளைமுக்கு. இங்கே போயிட்டு நம்ம அந்த கலர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+V கொடுத்து. இப்போ வந்து இது எவ்வளோ பிக்சலில் வேணும்? பிக்சல்னா அதோட டென்சிட்டி இல்லை அதோட ஒரு பிக்சல்னா அது வந்து ஒரு அதோட வித்தை கூட்டி கொடுக்குறது, அது நம்மளுக்கு அந்த சைஸை கூட்டி கொடுக்குறது எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து நான் ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். அது கூட எக்ஸாம்பிள் இந்த இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பிக்சல் கொடுத்துட்டேன். இப்போ போய் பார்ப்போமா நம்ம வெப்சைட்டில்? ஓகே, இப்போ நான் ரீலோட் கொடுக்கணும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் சேவ் பண்ணிட்டு வந்தோன்னு பார்த்தோன்னா இருக்காது. இங்கே நான் ரீலோட் கொடுக்கணும். இப்போ நான் ரீலோட் கொடுக்குறேன்ல, இந்த மாதிரி ரீலோட் கொடுக்கணும். இப்போ எனக்கு ஒர்க் ஆகலை. எதுக்காக ஒர்க் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே வந்து நான் இந்த சிஎஸ்எஸ் இந்த HTML லிங்க் பண்ணலை. அதை எப்படி லிங்க் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு LINK லிங்க்னு போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். சப்ளைமில் பண்ணும்போது மட்டும் LINKன்னு போட்டு என்டர் கொடுங்க. இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த HRFன்னு இருக்கிறதுல நம்ம learn.css இந்த ஃபைலோட நேமை வந்து இங்கே போடணும். அப்போ தான் ரெண்டுமே லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? learn.learn.css போட்டு Ctrl+S கொடுத்துங்க. இப்போ வந்து குரோமில் போயிட்டு ரீலோட் பண்ணலாம். ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து இதோட அந்த பிக்சலோட இதை பாருங்க. பிக்சல்னா அந்த பாரோட வித்தை பாருங்க. இவ்வளோ பெருசா இருக்குது. இது வந்து நம்ம சின்ன பண்ணோம்னா ஜஸ்ட் நோ மேட்டர். இதில் வந்து சிஎஸ்எஸ்ல போயிட்டு இப்போ வந்து இந்த 10 பிக்சல் பதிலாக ஒரு 3 பிக்சல் கொடுக்குறேன்னா இப்போ வந்து பழைய இதை பாருங்க. ஓகே, இந்த பழைய இதை பாருங்க எவ்வளோ கனமா இருக்குன்னு. இந்த அம்புக்குறி வைக்கிற இடத்துல எவ்வளோ கனமா இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நான் ரீலோடு கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க அந்த வித்து வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. எனக்கு நார்மலாக 10 இருந்தாலே போதும். ஓகேங்களா? இல்லை பாரு வேணாலும் எனக்கு ஓகே தான் இருக்கும். இப்போ வந்து நான் 10 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 10 பிக்சல் கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு ரீலோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அந்த வித்து வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இதை மைனஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு பாடிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணணும். BODY பாடின்னு போட்டு அதில் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் BACKGROUND பேக்ரவுண்ட் COLOR கலர் என்டர் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து லீனியர். எனக்கு வந்து இப்போ என்ன கலர் வேணும்? ரெட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ரெட்டு பிளாக் BLACK பிளாக் கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ எவ்வளோ நல்லா இருக்கும்னு பாருங்க. பேக்ரவுண்ட் இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு செட் ஆகாமான்னு தெரியல, பட் ஓகே இருக்கும். ஐயோ, 1 செகண்ட், இது வந்து வெப்சைட் லோட் ஆகலை.
வெப்சைட்டை மறுபடியும் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போய் சப்ளை போய்க்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ மிஸ்டேக் வரும். பிளாக் கொடுத்துட்டு இப்போ ரீலோட் பண்ணலாம். ஓகே, இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பேக்ரவுண்ட் மட்டும் பிளாக் ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து இங்கிட்டு பிளாக் இருக்கணும், இங்கிட்டு நடுவில் ஒயிட் இருக்கணும், அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது மட்டும் இன்னைக்கு நம்ம பண்ணதில் போதும். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் வந்து நம்ம இப்போ எல்லாருக்குமே கம்பல்சரி இதுக்கு வந்து லேப் இருக்கணும். இப்போ வந்து வியூ பேஜ் சோர்ஸ்னு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இன்னைக்கு பண்ண கோடிங் அங்கே வரும். எல்லாராலையுமே பார்க்க முடியும் இந்த கோடிங். ஓகேங்களா, இப்போ வந்து இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறது லிங்க் பண்ணியிருக்கோம், சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த alien.com டைட்டில் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்எஸ் கூடியதை நம்ம பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு, பார்டரு சாலிடு ப்ளூ கலரு அண்ட் 10 பிக்சல் பண்ணியிருக்கோம். ஓகே, இது இன்னைக்கு போதும். இப்போ வந்து இதை வச்சு நீங்கள் எப்படின்னா வச்சுலான்னு பார்த்துடலாம். DORB.TW இது வந்து என்னோட வெப்சைட்டு. ஓகேங்களா, இதில் நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டொமைன்லாம் வாங்கலை, இதில் வந்து வெறும் ஹோஸ்ட் தான் பண்ண முடியும். லிங்க் இருந்தால் நீங்கள் என் வெப்சைட் உள்ள லிங்க்கை நான் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா இன்னும் நான் ஃபுல்லாக முடிக்கலை. ஃபுல் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் கீழே கொடுத்துட்றேன். இதை அப்லோட் பண்ணுறதுக்குள்ள முடிச்சாலும் முடிச்சிடுவேன். ஓகே, இது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரெடி நிறைய இது இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இதான் என்னோட வெப்சைட்டு. மற்ற எல்லாமே வெப்சைட் தான், செஞ்ச வெப்சைட் தான். நீங்கள் பாருங்கள், மூவிங் இது வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இந்த கான்டாக்ட் நம்பர் இன் அபவுட் பேஜ்னு. ஓகேங்களா, அபவுட் பேஜ்னா இந்த அபவுட் பேஜில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஏன் இது லோட் ஆகலைன்னா இதோட ஃபைல் வந்து என்கிரிப்ட் ஆயிடுச்சு. இன்னும் தான் நான் முடிக்கலை. ஓகேங்களா, கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மற்ற எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த இதில் இமேஜஸ்ன்னு கொடுங்க. இமேஜஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைட் ஆகி வர்றது. இதுக்குன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் தேவையே இல்லை, வெறும் HTML அண்ட் CSS வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ண வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கும், டெய்லி போடுவோம் இனிமேல். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ரேட்டஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த ஹவர் பண்ணும்போது அதோட சைஸ் மட்டும் கூடுது, கலர் மாறுது பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரினா நம்ம வைக்க முடியும். இப்போ குட்னு கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ், ஹாப்பி டு ஹியர் திஸ், அண்ட் தென் பேட் எக்ஸ்பீரியன்ஸ், oops, sad to hear this, please see all the images and writers, we are very sad to hear this. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஃபீலிங் வந்து இதில் தெரிவித்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து இந்த க்ரையிங் இமேஜ் வந்து நம்ம வந்து முன்னாடி போட்ட மாதிரி இமேஜ் ஆட் பண்ணுறது தான், வெரி சிம்பிள். இதில் வந்து நான் ஜிஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதனால image.gifன்னு போட்டு நான் அதை வந்து பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி சின்னது நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இது கூட லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு கீழே தரேன். உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம சேனலில் நம்மளே பண்ண ஒரு இதுதான். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து வீடியோ போடலாம். இப்போ வந்து இந்த கிளிக் ஹியருங்கிறத தொட்டோம்னா ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போகும். அதாவது இந்த பாட்டு இருக்க யூடியூப் சேனலுக்குள்ளே போகும். ஓகேங்களா, இப்போ வந்து அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேனர் வச்சுருக்கோம்ல, இந்த பேனர் நம்ம தொட்டாலும் ஹவர் ஆகும். நீங்கள் பாருங்க, இப்போ ஹவர் ஆகுது. இதை தொட்டோம்னா அதே பாட்டு, அதாவது என்ஜாய் அந்த பாட்டுக்குள்ளே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம். ஓகேங்களா, பாருங்க, அந்த பாட்டு தான் இது. இப்போ வந்து நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன், காப்பி டைப் சொல்கிறோம். ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது, எப்படி பேனர் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி உங்களாலையும் வெப்சைட் செய்ய முடியும். வெறும் 2 days போதும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு. ஒரு வெப்சைட் பண்ணி முடிக்கணும்